24 கிராஃப்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறன்றத வீட்டம்மா சொல்லுவாங்க. சொல்லுமா. சிக்கன் போன்லெஸ் 1 கேஜி எடுத்துருக்கோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி, எண்ணெய், தயிர், இஞ்சி பூண்டு, கார்ன்ஃப்ளவரு, மிளகாத்தூள், சில்லி பவுடர், பெப்பர் கொஞ்சம், மஞ்சள் பொடி, சால்ட்டு, அவ்வளோதான். சிம்பிளாக இதெல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். மினிமம் ஒரு 1/2 ஹவர்னால் இது ஊறினா தான் நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம உடனே எல்லாம் ஃப்ரை பண்ணோம்னா அது அவ்வளோ சரி இருக்காது. ஆயில் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றி வறுக்கிறதுனாலும் வறுக்கலாம், கொஞ்சம் நிறைய ஊற்றுனீங்கன்னா நிறைய போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் இப்போ சூடாகும் நல்லா. ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. எல்லாமே போட்டு வச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறது அடுப்பில் எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெயும் இப்போ சிக்கன் எடுத்தோன்னா இதில் போடலாம்னு நினைக்கிறேன். சிக்கன் போடணும். சுவையான 65 ரெடி ஆகும். கொஞ்சம் தள்ளி கேப் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தாலே போதும். கடாய் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடுப்பில் இது பண்ணால் மீடியம் ஃப்ளேம் இருந்தால் போதும். திருப்பி போடணும். எல்லாத்தையும் வெந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அழகாக திரும்புங்க. தேவையில்லைன்னா ஒட்டிக்கும். ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் உட்கார போதும். நல்லா நம்மளுக்கு ஃப்ரை கிடைக்கும். நம்மளுக்கு இது சாப்பாடுக்கு வச்சுக்கலாம். இது பிரியாணிக்கு போட்டுக்கலாம். சும்மா ஈவினிங்கில் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம். எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. அந்த கெஸ்ட்டுக்காக தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இது என்னடான்னு பார்க்குறீங்களா? இது ப்ரான் 65ல் இது ஃப்ரை கிரேவி செஞ்சுருக்கோம். இது ஃபிஷ் கிரேவி. காய்கறி எல்லாம் போட்டால் நம்ம சாம்பார், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்கோம். சாம்பார் வச்சுருக்கோம். இந்த கேப்பில் சிக்கன் வெந்திருக்கு நல்லா. ஸ்லோ ஃப்ளேம் தான் பண்ணுறோம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போதே கருவேப்பிலை கடிச்சா போட்டுருந்தோம். அதை அப்படி போட்டு கூட அப்படியே செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருக்குங்க. இதை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில். இது கொஞ்சம் லைட்டாக வேகணும். இதை நாங்கள் எடுத்துருக்கோம் நம்ம. இது வீட்டில் நீங்களே செய்யலாங்க. பேச்சுலரும் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். இதுக்கேற்ற மாதிரி இது வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா எடுத்து வச்சிடலாம். நான் பிளேட்டிங்காக உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிடுறேன். இப்போ வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை கொஞ்சம் இது பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சூப்பராக சிக்கன் 65 ரெடியாக இருக்கும். பண்ணியிருக்கேன். வீட்டெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூங்க. இது ஒரு நல்வாழ்த்துக்கள்.